ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து பிரியாணிக்கு செய்கிற கத்திரிக்காய் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வேர்க்கடலை, கொஞ்சம் எள்ளு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகம், வெந்தயம், தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் மிளகு எடுத்துக்கலாம். வேர்க்கடலையும் எள்ளும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சீரகம், வெந்தயம் இதுவும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு வெங்காயம், தக்காளி ஃப்ரை பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வானலியில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் வெந்தயம், ஆயிலில் பூண்டு, வெங்காயம் சேர்த்துட்டு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாய் பொடி, காஷ்மீரி பொடி, சால்ட்டு சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுதியும் சேர்த்துக்கலாம். புளி கரைசல் சேர்த்துட்டு சால்ட்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா இந்த வேர்க்கடலை, எள்ளு விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். சால்ட்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேர்க்கடலை, எள்ளு, இந்த விழுதை சேர்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பிரியாணியோட நம்ம சர்வ் பண்ணலாம். இது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கத்திரிக்காய் கிரேவி. இது வந்து பிரியாணிக்கெலாம் சூப்பராக இருக்கும். நான் வந்து ஜீரா ரைஸ் செஞ்சுருக்கேன். அதோடு நம்ம வந்து இதை சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக பிரிஞ்சால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது பிரியாணிக்கு செஞ்ச பிரிஞ்சால் கிரேவி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஜீரா ரைஸ் செஞ்சுருக்கேன். இதோடு நம்ம சர்வ் பண்ணலாம். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.